பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 2026 உங்களை இந்த காணொளி மூலமா சந்திக்கல மிகுந்த மகிழ்ச்சி. தெபோரா வேதாகம கல்லூரி மூலமாக அதில் படிக்கிற ஒவ்வொருவரையும் எங்களுடைய நோக்கம் தேவனோடு இணைப்பதே தவிர மற்றபடி வேறொன்றும் இல்லை. நீங்க வேதத்தை நன்கு ஆராய்ந்து நீங்க படித்து கொள்ளவும், அதோடு மாத்திரமல்ல, இந்த குரூப்ல எல்லாரும் வேதத்தை முன்பு போன வருஷம் படிச்சது போல இந்த வருஷமும் முழுவதுமாக நீங்க படிக்க, அதை தியானிக்க இப்பொழுது ஒரு சிறு குறுச்செய்தி கொடுக்கிறோம். இந்த செய்தி வாயிலாக நீங்க ஆண்டவரோடு உறவாடுவதால் நாம் பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகள் என்ன அப்படிங்கிறதையும் நாம பார்க்க போறோம். அடுத்தது, ஆண்டவர் என்னிட்ட பேசணும் அப்படின்னு அதிகமா எல்லாரும் விரும்புவாங்க. ஒரு சமயத்துல நானும் அப்படிதான் விரும்பினேன், ஆண்டவர் என்னிட்ட பேச மாட்டாரா அப்படின்ட்டு. நான் இந்த விஷயங்களை கேள்விப்பட்டு இதன்படி நான் நடந்து கொண்டேன். அதாவது இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போற அந்த விஷயத்தின்படி நீங்களும் நடந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவார், உங்களை மகிமையாய் நடத்துவார். நீங்க அவருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளையாக இருப்பீங்க. எல்லாவற்றையும் நீங்க செய்ய பலன் உங்களுக்கு வரும். இப்ப நல்லா கவனிச்சிங்க, இன்னைக்கு எத்தனை பேர் சபையில ஆண்டவர் சொன்ன மாதிரி எத்தனை பேர் தசம பாகம் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியல. ஆனா யாக்கோபு சொன்னான், எல்லாவற்றிலும் நான் தேவனுக்கு தசம பாகத்தை கொடுத்தேன்ட்டு. தசம பாகம் அப்படின்றது பணத்தை மாத்திரம் அல்ல, தேவனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய நேரத்தையும் குறிக்கிறது. உதாரணமா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 24 மணி நேரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு நாளைக்குன்னா, அதுல 2.25 மணி நேரம் ஆண்டவருக்காக ஒதுக்கணும். ஆனா நம்ம எத்தனை பேர் ஒதுக்குறோம் நினைச்சு பாருங்க, ரொம்ப கம்மி. சண்டே சர்வீஸ் போறதுல தான் உண்டை தவிர மற்றபடி வீட்டுல இருந்து நாம ஆண்டவரோடு உறவாடுவது இல்லை. சரி, இப்ப இந்த 2.25 மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்றதுல சரி, அவ்வளோ தூரம் கொடுக்க முடியலனா கூட நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் சொன்னது போல 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை வைத்து இந்த புதிய ஆண்டுல அட்லீஸ்ட் நீங்க 1 மணி நேரமாவது ஆண்டவரோடு இருக்கணும், ஆண்டவரோடு உங்கள் உறவை புதுப்பிக்கணும் அப்படிங்கிறது தான் தெபோரா வேதாகம கல்லூரியோட நோக்கம். இன்னைக்கு நீங்க இந்த காரியங்கள்ல ஈடுபடுவதற்கு முதல்ல நீங்க ஆண்டவரோடு இணையும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் என்னென்ன கிடைக்குது அப்படின்றதையும், நீங்க ஆண்டவரோடு இணைந்து உறவாடும் பொழுது ஆண்டவர் பேசுவதை எப்படி அறிந்து கொள்ளலான்றதை பத்தியும் தான் இந்த செய்தியில நாங்க சொல்ல போறேன். நான் உங்கள் ஜான் எஸ் குமரன். தெபோரா வேதாகம கல்லூரி மூலமாக அதுல படிக்கிற உங்களை நாங்க வழிநடத்த இந்த காணொளி மூலமாக சந்திக்கிறோம். அதற்காக என் தேவனாகிய கர்த்தருக்கு முதல்ல நன்றியை செலுத்துகிறேன். நல்லா கவனிங்க, இந்த காணொளியை தயவு செய்து முழுசா கேளுங்க. எவ்வளோ நேரம் வந்தாலும் சரி, இதற்கு நேரம் ஒதுக்கி முழுசா கேளுங்க. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்குவீங்க. ஓகேங்களா? சரி, இந்த தேவனோடு உறவாடும் நேரம் என்பது ஆராதனை மட்டுமல்ல, ஆண்டவரோடு உறவாடுகிற நேரமும் இதுல அடங்கும். நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம், ஆண்டவரோட உறவாடுறதுன்னா ஆராதனை பண்ணா மட்டும் போதும்னு நினைக்கிறோம். ஆராதனை மூலமாகவும் பண்ணலாம், ஆனா அது மட்டும் இல்லை. நாம் ஆண்டவரோடு நித்தம் உறவாடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அதாவது 1 கொரிந்தியர் 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். தேவன் நம்மளோடு உறவாடணும், நம்மளோடு பேசணும் அப்படிங்கிற முக்கியமான காரணத்தினாலதான் அவர் மனித குலத்தையே படைத்தார். ஆதியில ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்து அவர்களோடு அவர் உறவாடி, என் பிள்ளை என்கிட்ட என்ன கேட்குது, என் பிள்ளை எப்படியெல்லாம் பேசணும், எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற அந்த ஆசையோடு அவர் படைக்கப்பட்டதுதான் ஆதாம் ஏவாள். ஆனா அந்த பாவம் சூழ்ந்து அந்த பாவத்தினால அந்த உறவு என்ன ஆகுதுனாக்கா, ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு விரிசல் அடைந்து அது ஒரு கேப் விழுந்து அது துண்டிக்கப்படுகிறது. இப்ப பாருங்க, யோவான் 8:4 சொல்லப்பட்டிருக்கிறது, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்டாள் என்று. அப்ப அந்த பெண் பாவம் செய்ய பிசாசிற்கு இடம் கொடுத்து பிசாசை உள்ளே இழுத்து கொண்டால், இந்த பிசாசு உள்ளே வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா,
இருள் அவளை சூழ்ந்து கொண்டது, தேவனுக்கும் அவளுக்கும் உள்ள உறவு விரிசல் அடைந்தது அப்படின்னு பார்க்கிறோம். நாம் வெளிச்சமாகிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். வெளிச்சமான தேவனை நாம் உற்சாகத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனா சில நேரங்கள்ல, சில சமயங்கள்ல சிந்தையில பிசாசின் கிரியை சிறு விதையாய் விழுகிறது. அதை நாம் புரிந்து கொள்ளாததுனால என்ன ஆகுதுன்னா, அந்த நினைவுலேயே அப்படியே நாம கடந்து போக போக அதோட முடிவு பாத்தீங்கன்னா மரணத்துலதான் போய் நிற்கும். அப்ப ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு என்பது ரொம்ப 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 முக்கியமான ஒரு உறவு. இந்த பாவத்தினால் தேவ உறவு நமக்கு முறிந்து போனது. அந்த பாவமாகிய சாத்தான் உறவு புதுப்பிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். என்னைக்கு நாம ஒரு பாவத்தை பண்ணோம்னா ஆண்டவருக்கு நமக்கு உள்ள பயத்துல, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நம்மளை நாமளே குற்றப்படுத்துறோம் அதிக நேரம். அந்த குற்றப்படுத்துவதே பிசாசு. உங்களை குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி உள்ளத்துல நினைச்சு 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 ஆண்டவரை விட்டு முழுமையா நம்மளை பிரிச்சிடும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது 33 வருஷம். அவர் சிறு வயதிலிருந்தே அதிக நேரம் பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனோடு இருந்தார். நாமும் அப்படியே தேவனோடு உறவாடும் போது நம் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வருவதை நாம் பார்க்கலாம். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா, ஆண்டவரோடு நீங்க இருக்கும் பொழுது நல்ல காரியங்கள், கெட்ட காரியங்கள், எல்லாவித ஆவியை பகுத்தறிகிற வல்லமை எல்லாவற்றையும் தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மளை வழி நடத்துவார். பாருங்க, மார்க் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவைகளை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். இயேசுவுக்கு அவர்கள் தம்மோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதாவது பாத்தீங்கன்னா, அவரு யார் யாரெல்லாம் என்னோட இருக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்களெல்லாம் மலையில ஜெபிக்கிறதுக்கு அவர் கூட்டிட்டு போனாரு அப்படின்ட்டு பாக்குறோம். அப்ப அது மாத்திரம் இல்ல, நீங்க வாஞ்சிக்கணும். அவருக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போக ஆசை இருக்கு. ஆனா ஆண்டவரே, நான் உங்க பிள்ளைப்பா, நான் என்னோட பேசுங்கப்பா, நான் உங்க கூடயே உறவாடணும்ப்பான்னு நாம விரும்பும் போது அவர் புறம்பே தள்ளுவது இல்லை. இயேசுவுக்கு அவர்கள் தம்மோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அப்படி நாமும் அவரோடு இணைந்து உறவாடினால் தேவன் பல காரியங்களை நம்மை கொண்டு செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் தானா வரதில்லைங்க, நம்மளை கொண்டுதான். நம்ம ஆண்டவரோடு எவ்வளவுக்கு எவ்வளவு நெருங்கி நெருங்கி இருக்கோமோ அவர் நம் மீது அன்பு வைத்து நம்மிடத்தில் நம் மூலமாகத்தான் அவர் அநேக காரியங்களை செய்கிறார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். தேவனோடு இருந்ததுனால, ஒன்றும் படிப்பறிவே இல்லாதவர் தேவனோடு இருந்ததுனால அவங்கெல்லாம் பேசி அநேகர் ஆயிரக்கணக்கில் ரட்சிக்கப்பட்டாங்க. அதே போல பாத்தீங்கன்னா அநேக ஆயிரக்கணக்கில் சுகத்தை பெற்றார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் படிச்சு பெரிய பட்டம் பெற்றது உலக படிப்பு குப்பைங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், உலக படிப்பு குப்பை. ஆனா தேவனோடு இணைந்து இருக்கும் பொழுது இந்த வேதத்தை நீங்கள் படிக்கும் படிப்பு, இந்த உலக படிப்பு படிக்கிறவங்க எல்லாம் உங்க காலில் விழ செய்யும். தேவன் வல்லமையுள்ளவர். இன்னைக்கு படிப்பறிவே இல்லாத யோவானும் பேதுருவும் பேசுற பட்சத்துல பாத்தீங்கன்னா அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க, அநேக அற்புதங்கள் நடந்ததுன்னா அதுக்கு முழு காரணம் என்னன்னா, இந்த 3ஆம் வருஷமும் அவரை பின்தொடர்ந்தே வந்தாங்க. ஆனா அவர்கிட்ட பின்தொடர்ந்து வந்தது, அவர்கள் எதை நோக்கி வந்தாங்கன்றது அடுத்த விஷயம். ஆனா அவர் கூடவே இருக்கும் பொழுது அந்த பிரசன்னம் அவர்களை நிறைத்தது அப்படின்னு பாக்குறோம். அப்ப அந்த பிரசன்னம் நிறைக்கப்பட நாமும் அவரோடே இருக்கிறோம்னு வச்சுங்களேன், நிச்சயமா சொல்றேன், பேதுரு செய்தெல்லாம் காட்டிலும் நாம செய்ய முடியும். ஹல்லேலூயா. யோவான் 5ஆம் அதிகாரம் 19-20ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவை எவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார்.
அதெல்லாம் என்னெல்லாம் அவர் செஞ்சாரோ அது பிதாவுடைய சித்தத்தின்படிதான், பிதா செய்கின்படிதான் இயேசு கிறிஸ்து செய்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 20ஆம் வசனம், பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாய் இருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் அவர்கள் காண்பிப்பார். அதாவது தேவனாகிய கர்த்தர் அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு உறவாடினால எல்லா காரியங்களையும் அவர் மூலமாக, யாரு? இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் செய்தார் அப்படின்னு பாக்குறோம். இன்னைக்கும் நாம ஆண்டவரோடு நெருங்கி உறவாடி அவரோடு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவரே சொல்லிக்கார், அதை காட்டிலும் பெரிய காரியங்கள் நம்மளை செய்ய வைப்பார். ஹல்லேலூயா! எவ்வளவு மகத்துவமானது பாருங்களேன். இன்னைக்கு தேவனோடு இருந்து இடைப்படுறதுனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேக காரியங்கள், எங்க ஊழியத்துல அநேக கேன்சர் நோய் குணமாயிருக்கு, அநேக மரிக்கிற தருவாயில இருந்தவங்க உயிரோடு வந்தாங்க. இப்படி சாட்சி சொல்லணும்னா அநேகம் சொல்லலாம். ஆனா நம்ம என்ன டாக்டரா? நம்ம என்ன டாக்டருக்கு படிச்சோமா? என்னை பொறுத்தவரையில நான் அதற்கு தகுதியான பாத்திரமா? அப்படி தகுதியான பாத்திரமாக நான் இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியுங்க, அவருடைய பாதம், அவருடைய பாதத்தை பிடித்து அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது, இங்க பேதுரு எப்படி கல்வி அறிவே இல்லாதவன் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில பேசுறதுக்கு ஒரு வல்லமை வந்ததோ, அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அவர்களை தொட்டு அவர்கள் பரிபூரணமா குணமடைஞ்சாங்களோ, ரட்சிக்கப்பட்டாங்களோ, எல்லாம் நடந்ததுக்கு காரணமே இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் நடைபோட்டது. ஹல்லேலூயா! யோவான் 14:12, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தாமும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, வாக்கு கொடுத்துட்டாரு. நீ என்னோடு இருக்கும் பொழுது நான் செஞ்சது பெருசுன்னு நினைக்கிறல, நான் செய்ததை காட்டிலும் அதை விட பெரிய கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள்னு அவரே வாக்கு கொடுத்துட்டாருங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு தெபோரா வேதாம கல்லூரியில பயில்றீங்கன்னாக்கா சும்மா இது ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி அல்ல. இது தேவன் நிர்ணயித்து கட்டளையிட்டு கொடுக்கப்பட்ட அந்த கல்லூரி. அவருடைய சித்தத்தின்படி நடக்குது. எங்கள்கிட்ட நாங்க பாஸ்டரோட பிள்ளைங்க கிடையாது, எங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. நானும் என் மனைவியும் எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்காக வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்துல 2020 எங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தாரு. 2025 இந்த வகுப்பு காலேஜ துவங்கினாரு. இன்னைய வரைய அவர் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த செய்தியையும் உங்களுக்கு கொடுக்க சொன்னது அவர் தான். ஏன்னா இந்த வேதாகம கல்லூரியில படிக்கிற நீங்க எல்லாரும் தேவனோடு உறவாடணும்ன்றது அவருடைய சித்தம். இன்னைக்கு ஆண்டவரோடு எப்படி உறவாடுறதுனால நடக்கிற நன்மைகளை நம்ம பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். அவரோடு நீங்க நெருங்கி பழக பழக பேச பேச உங்களுக்கு ஒரு புது பலன் வரும். ஏசாயா 40:31 சொல்லப்பட்டது போல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நீங்கள் அந்த அதிகாலையில தேவனோடு நான் சொன்ன அந்த 1 மணி நேரம், அந்த அமைதியான அந்த நேரம், அந்த அமைதி நேரத்துல நீங்க இருக்கும் பொழுது நிச்சயமாக புது பலன் அடைந்து நீங்கள் செட்டைகளை அடித்து உயரை எழும்புவீர்கள். 2வது, புது கிருபை. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23, 22வது வசனம் சொல்லுது, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. 23ஆம் வசனம், அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆண்டவரோடு நாம் இடைபட நமக்கு ஒரு புது கிருபை தினம் 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 நமக்கு உண்டு. ஹல்லேலூயா! 3வது, சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை தேற்றுவார். அதாவது ரேமா வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த வார்த்தையை கொடுப்பார். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார்,
கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். நீங்க மட்டும், அதாவது உங்களுக்கு மட்டும் அவர் வார்த்தையை கொடுத்து உங்களை தேற்றி ஆற்றுகிறவர் அல்ல. உங்கள் கூட பழகிறவங்க அநேகர் இருக்கலாம். அவங்க மனசோர்வோடு உங்களிடத்தில் வரும் பொழுது இந்த அதிகாலையில் அவரிடத்துல பெற்ற வார்த்தைகள் அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் தேற்றப்படுவார்கள். நல்லா கவனிச்சுங்க. ஆண்டவரோடு உறவாடுற நேரத்துல அந்த அற்புதமான சமயத்திற்கு ஏற்ற ரேமா வார்த்தைய உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை சுற்றி உள்ள அநேகருக்கு அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து நான்காவது, தேவ சத்தத்தை கேட்பீர்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய குரல் கேட்கும் வல்லமை நமக்கு எப்பவுமே உண்டு. ஆதாம பார்க்க வச்சாரு, பேசுறத கேட்க வச்சாரு, எல்லாமே நடந்தது. பாவத்தினால் பிரிந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பாவத்திற்கு மரித்து நம்மை நீதிமானாய் மாற்றி விட்டார். அப்படின்றால் தேவனோடு நீங்க எந்த அளவுக்கு இடைப்படுறீங்களோ, சும்மா உலக காரியங்கள்லயே நாம இருந்துகிட்டு ஆண்டவர் என்கிட்ட பேசல, நான் பைபிள் படிக்கிறேன், நான் வந்து சர்ச்சுக்கு போறேன், காணிக்க கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. 24 மணி நேரமும் நீங்க உலகத்துலதான் இருக்கணும். அந்த பாவப்பட்ட பூமியில தான் நம்மளை கழுவி விட்டுருக்காரு. நம் மூலமாக இந்த பூமி வெளிச்சம் அடையணும்ன்றது அவருடைய சித்தங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த பாவத்துல இருக்கேன், இங்க இருக்கேன், அங்க இருக்கேன், சொந்தக்காரங்க, நம்ம அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாமே உண்டுங்க. ஆனா எல்லாவற்றிற்கும் மேல உங்கள் தேவன் உங்களை விரும்புகிறார். அப்ப நீங்க அவர்கிட்ட எவ்வளவு தூரம் இடைப்படுறீங்களோ, நெருங்க நெருங்க நெருங்க, காலை இல்ல, மாலை இல்ல, இரவு இல்ல, எல்லா நேரமும் அவரோடு இருக்கும் பொழுது அவர் பேசுகிற சத்தத்தை நீங்க கேட்க முடியும். ஒரு குளிரான இடத்துல இருக்கும் பொழுது நெருப்பு பத்த வச்சு நாம ஒரு 10 மீட்டர் தூரத்துல நின்னாக்கா அந்த நெருப்பின் வெப்பம் நம்ம உடம்ப வந்து பாதுகாக்காதுங்க. நாம எந்த அளவுக்கு நெருங்கி நெருங்கி வந்து அந்த நெருப்பு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கோமோ, அதை தொடும் பொழுது அந்த சூடு நம் சரீரத்திற்கு பரவுகிறது எப்படியோ, அதே போல தேவனோடு நீங்க நெருங்கி உறவாடும் பொழுது அவருடைய குரலை நீங்கள் கேட்க முடியும். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். காலையில என் சத்தத்தை கேக்குறீங்கப்பா, அதே போல நீங்க இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணணும்ன்றத அந்த சத்தத்தை நான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நாம அதற்கு தயாராகி நம்மளை தயார்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அடுத்தபடியாக 5வது, அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாலை நாம் என்னைக்கும் அதிகாலையில தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா நான் ஆண்டவரோட இந்த 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ண அவரோட இடைப்படணும் அப்படின்னாக்கா அதிகாலையில நாம தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப 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 நல்லது. நம்ம மதியானம் சாயந்தரம்னா தூங்கிடுவோம், இல்ல மத்தவங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனா அதிகாலையில் தேடுகிறவன் தேவனை கண்டடைவான். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அப்ப அவர் எப்படி நீங்க சிநேகிச்சீங்கன்னா அவரு சிநேகிப்பார். நீங்க சிநேகத்தை ஆண்டவரை விட்டு தள்ளி உலகத்து பக்கம், உலகத்து இச்சையில சிநேகத்தை உண்டு பண்ணினீங்கன்னா அவர் உங்களை சிநேகிக்க மாட்டார். அப்ப நாம அவரை நேசிக்கணும், அவரோடு உறவாடணும். அதிகாலையில் அவரை தேடும் பொழுது நிச்சயமாக கண்டுகொள்ள முடியும். ஹல்லேலூயா. அடுத்தது 6வது பாயிண்ட், தேவ சமூகம் நல்ல பங்கு. அதாவது இது பெரிய வசனம், வாசிக்க முடியல, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 32 முதல் 42 வரை. இது வந்து உங்களுக்கு ஹோம்வொர்க் மாதிரி இப்பயாவது பைபிளை எடுத்து நீங்க படிங்க. ஏன்னா நான் வந்து இத்தனை வசனத்தையும் உங்களுக்கு வசனத்தோட சொல்லிட்டேன். இது என்னன்றத நீங்க தேடுங்க. ஹல்லேலூயா. தேவ சமூகம் நல்ல பங்கு. அதாவது லூக்கா 10ஆம் அதிகாரம் 32 முதல் 42 வரை. அடுத்தது சங்கீதம் 16 முதல் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல்
11ஆம் வசனம் வரை தேவ சமூகம் எப்படிப்பட்ட ஒரு நல்ல பங்கு என்பதை நம் வேதாகமம் சொல்லியிருக்கிறது என்பதை நீங்கள் படித்து பாருங்கள். 7வது காரியம் பாதுகாப்பு. தேவனை நாம் தினம் தினம் அவர் சமூகத்தில் அமர்ந்து ஒரு புது பலன் அடைந்து புது கிருபை பெற்றுக்கொண்டு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை நாம் தெரிந்து கொண்டு தேவ சத்தத்தை நாம் அவரிடத்திலிருந்து பெற்று கேட்டுக்கொண்டு அதிகாலை தோறும் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து தேவ சமூகம் நல்ல பங்கு என்பதை உணர்ந்து இருக்கும் பொழுது எல்லா பாதுகாப்பும் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. நம்மை பாதுகாக்க அநேக தேவ தூதர்களை தேவன் கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை. சங்கீதம் 27 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை. அன்பு தேவ பிள்ளைகளே, தெபோரா வேதாகம கல்லூரி மூலமாக வேதத்தில் உள்ள ஆராய்ந்து அறிகிற அந்த ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள இப்ப பயின்று வருகிறீங்க. அதுல உள்ளவங்க எல்லாரும் கண்டிப்பாக இந்த வேதமே வெளிச்சம் இந்த குரூப்ல நீங்க டெய்லி நான் போடுகிற 3 அல்லது 4 அதிகாரங்களை படித்து தேவ சமூகத்துல உட்கார்ந்து தேவன் உங்களுக்கு என்ன பேசுகிறாரோ அதை ஒரு நோட்டு போட்டு நீங்க எழுத வேண்டும். இப்ப தேவனோடு உறவாடுவதை குறிச்சு நாம உங்களுக்கு இந்த குவைட் டைம், அதாவது அமைதி நேரம் என்றால் என்ன அப்படிங்கிறத நாம பார்த்தோம். இந்த அமைதி நேரம், தேவனோடு உறவாடும் நேரம் அப்படிங்கிறதுல நாம் இருக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளுகிற 7 காரியங்களை மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக தலைப்பை பார்ப்போம். முதலாவது, ஒரு புது பலன் உங்களுக்கு வரும். 2வது, தினம் தினம் உங்களுக்கு புது கிருபை கொடுக்கப்படுகிறது. 3வது, சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை, அதாவது ரேமா வார்த்தை உங்களுக்கும் உங்களை சார்ந்து அநேக துக்கத்தோடு வருகிறவர்களுக்கும் நீங்கள் அப்பத்தை பிட்டு கொடுப்பது போல தேவ வார்த்தையை பிட்டு கொடுக்க முடியும். 4வது, தேவ சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். சிறிது நேரம் அமைதியா இருக்கும் பொழுது அதை பின்னாடி நான் சொல்றேன், சத்தத்தை நீங்கள் கேட்டு உணர முடியும். 5வது, அதிகாலையில் தேடுகிறவன் நிச்சயமாவே தேவனை கண்டுகொள்வான். அதற்கு நாங்க சாட்சி. ஆண்டவரை நீங்கள் கண்டடைய அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடையப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது. 6வது, தேவ சமூகம் அப்படின்றது ஒரு நல்ல பங்கு. அதுதான் லூக்கா 10:32 42 வரையும், சங்கீதம் 16ஆம் அதிகாரத்துல 8 11 வரையும் படிச்சு பாருங்க. தேவ சமூகம் என்பது நல்ல பங்கு என்பதை நீங்கள் உணர்வீர்கள். 7வதாக பாதுகாப்பு. இந்த அத்தனையும் நாம் செய்யும் பொழுது, மேலே சொல்லப்பட்ட 6ஐயும் நாம் பெற்றுக்கொண்டு அவர் பாதத்தில் அமரும் பொழுது, எல்லா தீங்கிற்கும் நீங்களாக்கி, எல்லா வன்கணுக்கும் நீங்களாக்கி, எல்லா போட்டி பொறாமைக்கும் நீங்களாக்கி உங்களை தேவ தூதர்களை கொண்டு தேவன் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. இப்பொழுது அமைதி நேரம், அந்த குவைட் டைம், அதாவது தேவனோடு உறவாடுகிற நேரம் அப்படிங்கிறது நாம பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருந்ததுன்னா, எஜமான் அவர் எஜமானா இருந்தார், நாம ஊழியக்காரனாய் வேலைக்காரனாய் நாம் இருந்தோம். ஆனா புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் உடைத்த பிறகு, அந்த பாவ சாபங்கள்ல இருந்து நம்மளை நீக்கி நம்மளை மீட்டு கொண்ட பிறகு அவர் தகப்பனாய் இருக்கிறார், நாம் பிள்ளைகளா இருக்கிறோம். ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் எப்படி உறவு இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அப்பாக்கள் வேலைக்கு போயிட்டு இல்ல வெளியில போயிட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம பிள்ளைங்க ஓடி அப்பாவை அணைத்து கொண்டு, அப்பா அம்மா இதெல்லாம் சொல்லி திட்டுனுச்சுப்பா, இதெல்லாம் என்னென்னலாம் அன்னைக்கு காலையில இருந்து நடந்ததோ எல்லா விஷயத்தையும் அப்பா கிட்ட ஒப்பிக்கும். அது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணும். புரியுதுங்களா? நீங்க எல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க, அந்த 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 வாழ்க்கை கடந்துதான் வந்திருப்போம். அப்ப இது எல்லாத்தையும் அவர் எப்படி அப்பா சந்தோஷமா ஏற்றுக்கிட்டு பிள்ளைய அணைச்சுக்கிட்டு கொஞ்சிறாரோ
அதே போலங்க இந்த இடத்துல தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து கிட்ட நாம எல்லாத்தையும் சொல்றோம், நல்லதையும் சொல்றோம், கெட்டதையும் சொல்றோம். இவர்கிட்ட இதை பேசணும், பேசக்கூடாது, இதெல்லாம் கிடையாதுங்க. அவர் உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னா ஃப்ரெண்டுங்க, அப்பானா அப்பானா, சகோதரனா சகோதரங்க, எல்லாமுமாய் அவர் இருக்கிறார். ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பாருங்க எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியும். அப்பா அம்மா கிட்ட ஒரு சில விஷயம் தான் நம்ம ஷேர் பண்ண முடியும். ஆனா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லா விதத்திலையும் எல்லா காரியத்தை குறித்து நாம பேச முடியும். அப்ப அவர் நமக்கு எப்படி, நமக்கு ஃப்ரெண்டு தானே. அப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா, நான் இந்த இடத்துல பலவீனமானேன், அப்பா நான் ஒரு இச்சையோட ஒருத்தரை பார்த்துட்டேன், என் கண்கள்ல மாற்றத்தை கொடுங்கப்பா, இதெல்லாம் நாம அவர்கிட்ட கேட்கிறோம், அப்பாவா நினைச்சு அவர்கிட்ட சொல்றோம். அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 2026ல இந்த வேதமே வெளிச்சம் இந்த குழு மூலமா, இந்த குரூப் மூலமா நாம வேதத்தை படிக்க போறோம். இந்த வருட இறுதியில நிச்சயமாவே சொல்றேங்க, இதுல படிக்கிற நீங்க எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா, ஆண்டவரோடு உறவாடுற பிள்ளையா, ஆண்டவருடைய ஊழியத்தை எடுத்து நடத்துகிற பிள்ளையா நீங்க மாறுவீங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க. ஏன்னா ஒண்ணுமே இல்லாம இருந்த எங்களையே ஆண்டவர் தெபோரா வேதாம கல்லூரின்ற ஒரு பேரை கொடுத்து அதை நிர்ணயிச்சு அதை செயல்படுத்த இந்த நிமிடம் வரைய அவர் வழி நடத்திட்டு இருக்காருன்னா அவர் எப்படிப்பட்ட தேவன்ங்க. அதே நாங்கள் அவரோடு கொண்ட உறவை நீங்களும் அடையணும்ன்றதுதான் இதுல ஒரு பங்கு. இந்த வருடத்துல இந்த குரூப்ல கண்டிப்பா படிச்சு போடுங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இதை ஒரு பொருட்டா எடுக்காம தூக்கி போட்டுட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு படிச்சுட்டேன் நான் கை போடலன்னு இருக்காங்க. எந்த தேதியோ இன்னைக்கு 20வது நாள் படிச்சீங்கன்னா டே 20 போட்டு அந்த தம் சிம்பிள் மட்டும் போடுங்க. மற்றபடி எதுவுமே நீங்க போட வேணாம். குட் மார்னிங், குட் நைட், பிரைஸ் லார்ட் எதுவுமே போட வேணாம். இந்த குரூப் இத்தனை வருஷம் அப்படிதான் செயல்பட்டுச்சு. அதே போல படிச்சுட்டு கை போடல அப்படின்னா நிச்சயமா ஆண்டவர் சித்தம் இல்லைன்னு அவர்களை இந்த குரூப்ல விட்டு எடுத்துருவோம். இது ஒரு கண்டிப்பா தான் இருக்கும். தேவனுடைய வார்த்தைக்குள்ள போறோம்னாக்கா நாம ஒழுங்கும் கிரமமா செயல்படணும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு எல்லா காரியத்திலும் ஒழுங்கும் கிரமமா இருக்கணும்ட்டு. இந்த காரியமும் அப்படிதான். நீங்க 3 நாளைக்கு சேர்த்து ஊருக்கு போயிட்டீங்க, முடியலன்னா கூட பிரச்சனை இல்லை. அந்த 3 நாளுக்கும் நீங்க படிச்சு ஒரு நோட் போட்டு எழுதி வைங்க. நாங்க இத கண்காணிப்போம், ஒரு நேரங்கள்ல நாங்க பார்ப்போம். சோ இந்த குழு வேதமே வெளிச்சம்ன்றது உண்மையா தேவனுக்கு பயந்து தேவனுடைய சித்தத்தை நடத்துறோம். எல்லாரும் அதை செயல்படுத்துங்க. செயல்படுத்தினா கோச்சிக்காதீங்க. இந்த குரூப்ல இருந்து நாங்க எடுத்துருவோம். இது கொஞ்சம் ஒரு கண்டிஷனா தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவர்கிட்ட பேசணும்னா சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்படிலாம் இருந்தாதான் பேச முடியும் அப்படின்றது. சரி, இப்ப இந்த குவைட் டைம்ல, இந்த அமைதி நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய, இப்ப கொடுத்ததெல்லாம் வசனங்களை உங்களுக்கு புரிய வச்சோம். ஆண்டவரோடு எப்படி உறவாடுறோம் அப்படின்றத, அதாவது ஆண்டவரோட உறவாடினா என்னென்ன நன்மைகள்ன்றத புரிய வச்சோம். இப்போ நீங்க எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இதுல இருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க முதல்ல உங்களுடைய நேரத்தை நீங்க ஒப்புவிக்கணும். நீங்க காலையில 3 மணில இருந்து 4 மணி வரைய நான் பண்றேன் குவைட் டைம்ல அப்படின்னாக்கா, இந்த மெசேஜை நீங்க கேட்டு முடிச்ச உடனேயே நீங்க அந்த நேரத்தை டைப் பண்ணி உங்க மொபைல்ல இருந்து வேற எதுவுமே போட வேணாம். உடனே நீங்க 3 to 4 இல்ல 4 to 5 இல்ல 7 to 8 எந்த டைமோ அந்த டைமை நீங்க அதுல சாட் பண்ணி குழுல போடுங்க. முதல்ல நீங்க ஒரு நல்ல நேரத்தை தேர்ந்தெடுங்க. என்ன பொறுத்தளவுல நான் சொல்ற ஒரு ஒப்பீனியன், என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, காலையில அதிகாலையில தேடுகிறவன் கண்டடைவான்னு இருக்கு. அப்ப நீங்க 3 to 4 எடுக்கலாம். முடியலன்னா 4 to 5 எடுக்கலாம். இல்ல அதுவும் கஷ்டம்னா 5 to 6 எடுங்க. அதுக்கப்புறம் 6 to 7ங்கிறதெல்லாம் ஒரு பரபரப்பான சூழ்நிலையா இருக்கும், உங்களால எடுக்க முடியாது. சோ இந்த 3 டைம்ல ஒரு டைமை நீங்க எடுத்துக்கங்க. 2வது பாயிண்ட், நீங்க ஒரு நல்ல ஒரு இடத்தை தேர்ந்தெடுங்க. உங்க வீட்டுல ஹாலா இருக்கட்டும், இல்ல பெட்ரூமா இருக்கட்டும், இல்ல இயேசு கிறிஸ்து மலையின் மேல் ஏறி அங்கு தேவனோடு பேசினான்னு அநேக இடங்கள்ல பாக்குறோம். அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க நமக்கு மழை இல்லை, அதனால நம்ம வீட்டு மாடியில போயிருந்து உட்காருங்க, ஆண்டவர்கிட்ட அங்க உட்காருங்க. அடுத்து என்ன பண்றேன்னு நான் சொல்றேன். சோ முதல்ல நேரத்தை எடுத்துக்கங்க. 2வது
நாம் என்ன செய்யணும், எந்த இடத்துல உட்காரணுன்றத எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் முதல்ல பிக்ஸ் பண்ணிக்கங்க. பண்ணி முடிச்ச பிறகு முதல்ல நீங்க என்ன பண்ணா ஆரம்பிக்கிறீங்க. இப்ப உதாரணமா ஒரு 3 மணிக்கு நீங்க பிரேயர் ஸ்டார்ட் பண்றீங்க. 3ல இருந்து 4 மணி வரைய ஆண்டவருக்காக நீங்க ஆரம்பிக்கிறது உங்க டைமா இருக்கலாம், முடிக்கிறது அவருடைய டைம்ன்றது நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டான்னா 3 டு 4ல 4ல இருந்து 5, 6, 7 வரையெல்லாம் போகும். ஓகேங்களா? சரி, இப்ப நீங்க 3 டு 4 நீங்க பிரேயர் பண்ண போறீங்க அப்படின்ற முடிவு பண்ணி எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல குழு, அதாவது வேதமே வெளிச்சம் குரூப்ல நீங்க போட்டுட்டீங்க. ரைட். முதல்ல நீங்க என்ன பண்ணும், 3 மணினா நீங்க அட்லீஸ்ட் ஒரு 2:30க்கெல்லாம் நீங்க எழுந்திருச்சு நல்லா பிரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு முடிஞ்சா குளிச்சுட்டு இல்லைனாக்கா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஆண்டவருக்காக நல்லா தலை சீவி பவுடர் அடிச்சு நல்ல ஒரு புது உற்சாகத்தோட, ஏன்னா நாம நல்லா நினைச்சு பாருங்க, நமக்கு பிரியமானவங்க ஒருத்தவங்களை பார்க்க போறோம்னா சும்மா போவோம், நாம அப்படியே எழுந்திருச்சு அப்படியே போய் பார்ப்போமா? நமக்கு மனதுக்கு பிரியமான ஒருத்தரை பார்க்க போறோம்னா நாம எப்படி போவோம்? பயங்கர நிறைய பேர் பியூட்டி பார்லர்லாம் போவாங்க, ஆனா அதெல்லாம் நம்ம இப்ப பண்ண முடியாது. ரைட், ஓகே. ஆண்டவரை தரிசிக்க போகிறோம். அப்ப நாம நல்லா ஒண்ணு ஃபேஸ் வாஷ் பண்ணி பவுடர் அடிச்சு தலை சீவி நேரா நீங்க எந்த இடத்த தேர்வு செஞ்சீங்களோ அந்த இடத்துல போய் கரெக்டா 3 மணிக்கு உட்காந்துடுறீங்க. 2:30க்கு எந்திரிச்சாலும் சரி, 2:45க்கு எந்திரிச்சாலும் சரி, 2 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, நீங்க உட்கார வேண்டிய இதெல்லாம் பண்ணிட்டு நேரா உட்காந்துடுறீங்க. உட்கார்ந்த பிறகு நீங்க முதல் ஒரு 5 நிமிடம் ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஜபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த காலை பொழுதை காண என்ன உயிரோடு எழுப்புனீங்களே அதற்கு நன்றின்ற மாதிரியும், இதுவரை என்னை காத்து கொண்டீங்களே அதற்கு நன்றிங்கிற மாதிரியும் ஒரு பிரேயர், சின்ன ஜபம், அது ஒரு 5 நிமிடம் அந்த ஜபம் அதை பண்ணுங்க. பண்ணி முடித்த பிறகு ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். நமக்கு ஆண்டவரை ஆராதித்து துதித்து ஆராதிக்க போறோம். அப்ப சங்கீதம் 101:1 என்ன சொல்லியிருக்குன்னா, இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். அதை தான் நாம ஆராதனை பண்ண போறோம். அதே மாதிரி சங்கீதம் 145:3 கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. அப்ப அவருடைய அதிசய அற்புதங்கள் அவருடைய வரம்புன்றது இல்ல, இதெல்லாம் நம்ம கீர்த்தனமா பாடணும். அதே மாதிரி லூக்கா 1:47 என் ஆவி என் இரட்சகராகிய தேவரில் களி கூறுகிறதுன்னு சொன்னது போல இந்த 1 மணி நேரம் அந்த களி கூற நாம் வந்திருக்கிறோம். இந்த நேரத்துல நம்ம குடும்ப வேலை, நம்ம சமையல் வேலை, நம்ம பிள்ளையோட பிரச்சனை, நம்ம எதிர்காலத்தோட பிரச்சனை, எந்த பிரச்சனை பத்தியும் நாங்க யோசிக்காம தேவ சமூகத்துல களி கூர்ந்து, உங்க பக்கத்துல யார் இருக்கா என்ன இருக்கான்னு கூட கேட்கவே வேணாம், கண்ணை திறந்தே பார்க்க வேணாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாடலை அப்படியே ஆண்டவரோடு இணைஞ்சு நல்லா பாடுங்க. அந்த பாடல் பாடிக்கிட்டு இருக்கும்போது இடையில நீங்க என்ன பண்ணணும், ஒரு பாட்டு பாடுறீங்கன்னா அடுத்தது அறிக்கை பண்ணுங்க. என்ன, சிலுவையில என் தேவன் வெற்றி செய்து என்னை மீட்டு கொண்டார், உங்களை குற்றப்படுத்துகிற பிதா எல்லா அந்த பிசாசை குறிச்சு நம்மளை ஒவ்வொரு நாளும் குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கு அந்த பிசாசை குறிச்சு அதை துரத்துவேன் அறிக்கை பண்ணுங்க. ரத்தம் நம்மை முழுவதுமாக கழுவி மீட்டு கொண்டதுன்றதை அறிக்கை பண்ணுங்க. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான், இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி கொண்டே இருக்கும். இந்த பாசிட்டிவா நீங்க முழுவதுமா அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்தது ஒரு பாடல் அப்படியே பாடுங்க, அந்த பாடல்ல பாடிக்கிட்டே இருங்க. அதுக்கிடையில அந்த பாடலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நாம எவ்வளவோ தவறு பண்ணியிருக்கலாம் இது நாள் வரையில, அந்த தவறுகளுக்கு இந்த நிமிஷம் வரையே பண்ணியிருக்கலாம். நம்ம சிந்தையில திடீர்னு ஒரு தவறான எண்ணம் கூட வரலாம். சோ அதை நாம நிவர்த்தி பண்றதுக்கு, அதை நாம எடுத்து போடுறதுக்கு, தவறு செய்திருந்தா உடனே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இதெல்லாம் அந்த பாட்டுக்கு இடையிலேயே வரணும். அதாவது சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் 139 23 24 தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். 24வது வசனம்,
வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் அப்படின்னு நம்ம சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய தவறுகள் எல்லாத்தையும் நாம ஒப்புவிக்கிறோம். அப்பா, அந்த பையனுக்கு விரோதமா நான் நினைச்சேன், இவங்களுக்கு விரோதமா நான் பேசினேன், இவங்களுக்கு விரோதமா நான் பகைச்சேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்புவீங்க. மனதார அந்த பாட்டை பாடிக்கிட்டே உங்க சிந்தனையில, அப்பா நான் ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்க, நான் அந்த கோவத்துல பேசினேன், எல்லாத்தையும் மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கன்ட்டு நாம அவர்கிட்ட ஒப்புரவாகணும். சங்கீதம் 143:10 உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக அப்படின்னு அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணுங்க. ஆண்டவரே, நீங்க தான் என்னை நடத்தணும், உமக்கு பிரியமானதை மட்டும் நாங்க செய்யற மாதிரி எங்களை மாத்துங்க அப்படின்ட்டு நீங்க இந்த அறிக்கைகள் செய்து, அடுத்தது தவறுகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, அடுத்தபடியா 5வது அவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருங்க. அவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருங்க. கொலேசியர் 3:15 சொன்னது போல, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்கள் ஆழ கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறியுதல் உள்ளவர்களாயிருங்கள். நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நாம ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவோ காரியங்கள் அவர் நம்மளை காத்திருக்காரு, அதெல்லாம் சொல்லி 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 அவருக்கு நாம நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். அடுத்து சங்கீதம் 34:11 கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்னு சொன்னது போல, அப்படியாய் அவருக்கு நன்றி செலுத்தி, அப்பா எங்களை மீட்டு கொண்டீரே, நெருக்கத்திலே என்னை காத்து கொண்டீரே, எங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதித்தீரே அப்படின்னு நாம அவருக்கு நன்றி செலுத்துகிறவராக இருக்கணும். அடுத்தபடியா 5வது விஷயம், தேவனிடத்தில் விட்டு விடுங்க. உங்களுடைய பிரச்சனை ஒன்ன தலையில தூக்கி நீங்க வச்சு அதை நினைச்சு சிந்திக்கும் பொழுது பிசாசு தான் கிரியை செய்யும். ஆனா அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, தேவனிடத்துல ஒப்புவீங்க. 1 பேதுரு 5:7 சொல்லப்பட்டது போல, அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. அப்போ அந்த தேவனுடைய அந்த பாரங்கள், நம்மளுடைய பாரங்கள் எல்லாத்தையும் தேவனுடைய பாதத்துல வச்சிருங்க. அவரு ஆணி பாய்ந்த அந்த பாதத்துல அப்படியே சொல்லுங்க, அப்பா என் மகளோட திருமண காரியமா இருக்கட்டும், மகனுடைய வேலையா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருக்கட்டும், அதை நான் சிந்திக்க மாட்டேன். இன்னைக்கு இந்த நாள் இந்த விஷயத்த இயேசுவின் நாமத்துல உம்முடைய பாதத்துல வச்சுட்டேன்ப்பா, இதற்கு நல்ல ஒரு ஆயத்தமா நல்ல வழிய நீங்க எங்களுக்கு தருவீங்க, நாங்க விசுவாசிக்கிறோம் அப்படின்ட்டு அதை முழுசா அவர் பாதத்துல வச்சிருங்க. 6வதா நீங்க இது எல்லாமே ஆராதனைக்கு இடையில 6வது பாயிண்ட் நான் சொல்றேன், அவருடைய பிரசன்னத்துல மூழ்குங்க. அந்த ஒப்புவிச்சு அவர் பாதத்துல வச்சதுக்கு பிற்பாடு ஒரு பாடலை நீங்க பாடுங்க. அந்த பாடலுக்கு மத்தியில அப்படியா நின்று அமைதி காத்து அவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல உலாவுறத நீங்க காண்பீங்க. அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்புறத நீங்க உணர்வீங்க. ஏசாயா 28:11-12 பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். நாம் அப்படியா அந்த பிரசன்னத்துல அந்நிய பாஷையில இருக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை நாம உணர முடியும். இது 12வது வசனம், இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். நம்ம ஆறுதல் அடைய வந்திருக்கோங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்துல அப்படியா கண்களை மூடி இருக்கும் பொழுது நம்மை குறித்த பல விஷயங்களை அவர் வெளிப்படுத்துவார். இந்த நேரம் அவர் உங்களோடு பேசுகிற நேரம், அவர் உங்களோடு பேசுகிற நேரம். இந்த உங்களோடு பேசுகிற இந்த நேரத்தை அப்படியாய் அவர் உங்க காதுகளை திறந்து அவர்
வார்த்தை என்ன வருதுன்னு கவனமா இருங்க. இந்த தேவ பிரசன்னத்துல இருக்கும் பொழுது அவர் பேச்சு குரல் கேட்கும். ஒருவேளை உங்களுக்கு முதல் நாள் கேட்கலன்னா கவலைப்படாதீங்க. 1 மாசம் வரை கேட்கலனாலும் கவலைப்படாதீங்க. ஆனா அவருடைய பிரசன்னத்துல அமர்ந்துருங்க. அங்க காத்திருக்கும் பொழுது அவர் தன் பிள்ளைகளை நோக்கி அப்படியாய் உற்சாகமாய், அப்படியாய் கண்ணீரோடு ஒரு தாய் தன் பிள்ளையை அணைப்பதை போல உங்களை அவர் மார்போடு அணைக்கிறத உணர்வீங்க. இந்த வருடத்துல அவர் உங்களோட நிச்சயமா பேசுவார். விசுவாசத்தோடு நீங்க வாங்க. அவர் நிச்சயமா அவர் பேசுவதை உங்கள் செவிகள் கேட்கும். உங்கள் ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்க வல்லவர். இத்தனை நாளாய் நீங்க இருந்த எல்லா வேதனையும் நீங்கி நீங்க அவரோடு இருக்கிறத நீங்க உணர முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காரியங்கள் ஒரு அரை மணி நேரம் இந்த காரியங்களுக்காக முழு இருதயத்தோடு நீங்க உட்காருங்க. முதல்ல ஆண்டவரிடத்துல நாங்க சொன்னது போல, அப்பா முதல்ல காலையில இடத்தையும் நேரத்தையும் தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கென்று ஒரு சிறு ஜபத்தை பண்ணி முடித்து ஆராதனையை துவங்குங்கள். ஆராதனையை பாட துவங்கும் பொழுதே அதன் இடையிலேயே அறிக்கை பண்ணுங்க, தேவன் நல்லவர், என்னை அழைத்திருக்கிறார், அவருடைய ஊழியத்தை செய்ய அவன் என்னை அழைத்திருக்கிறார், என்னை கழுவி சுத்தப்படுத்தி என்னை கூட்டி சேர்த்திருக்கிறார் அப்படின்னு விசுவாச அறிக்கையா நீங்க பேசுங்க. அடுத்தது நீங்க செய்த தவறுகள் எல்லாவற்றையும் நீங்க சொல்லணும்ன்றது இல்லைங்க, நீங்க இந்த அறிக்கை பண்ணி கொண்டிருக்கும் போதே அவர் உணர்த்துவார். மகனே மகளே, இதற்காக நீ மன்னிப்பு கேளுன்ற மாதிரி ஆவியானவர் உணர்த்துவார். அப்ப அந்த தவறுகளை எல்லாம் சொல்லி மன்னிப்பு கேளுங்க. அதோடு மாத்திரம் இல்ல, உங்களை காத்து வழி நடத்தி இந்த நிமிடம் வரை காத்திருக்கிறதுக்கு நீங்க அப்படியா நன்றி சொன்ன வண்ணமாக நன்றி நன்றி என்று சொல்லிக்கொண்டே இருங்க. அடுத்தது தேவனிடத்துல உங்களுடைய எல்லா வேண்டுதல்களையும் பாரங்களையும் அப்படியாய் அவரிடத்தில் ஒப்புவித்து முடித்து விடுங்க. அவருடைய பிரசன்னத்துல மூழ்குங்க. அப்ப நீங்க அவரிடத்துல ஒப்புவித்தீங்களே, அதற்கெல்லாம் பதில் அந்த நேரத்தில் கிடைக்க நிறைய வாய்ப்பு உண்டு. அவர் என்னிடத்துல பேசல பிரதர், என்கிட்ட பேசல, கவலைப்படாதீங்க. நீங்க பேச பேச உட்கார நிச்சயமாகவே அவர் பேசுவார். அல்லேலூயா. அவர் பேசி முடித்த பிறகு நீங்க நாங்க கொடுத்த அந்த 3 அதிகாரமா அல்ல 4 அதிகாரமா அதை வாசிக்க தொடங்குங்க. அத வாசிங்க. இதெல்லாத்தையும் அரை மணி நேரம் முதல் 40 நிமிஷம் வரை கூட வச்சுங்க. இதெல்லாத்தையும் இல்ல கூட போகும், பிரச்சனை இல்லை. நீங்க டைம் வரைமுறை கிடையாது. ஆவியில் நிரப்பப்படும் போது அதற்கு அளவு கிடையாது. சோ நீங்க எவ்வளவு நேரம் அதை முடிக்கிறீங்களோ முடிச்ச உடனே நன்றி செலுத்திட்டு நீங்க அந்த கொடுத்த அந்த அதிகாரத்தை தனியா உட்காந்து வாசிங்க. நல்லா அதை வாசிங்க. நிறுத்தி பொறுமையா வாசிங்க. ஆனா நீங்க வாசிக்கும் பொழுது அந்த வேதத்தின் அடிப்படையில ஆண்டவர் நிறைய பேசுவார். அதெல்லாம் அந்த நோட்ல எழுதிக்கங்க. அடுத்தபடியாக இதுல நான் ஒரு 5 கேள்வி நான் கொடுக்குறேன். இதை மட்டும் நீங்க எழுதி வச்சுக்கங்க. நீங்க படிக்கிற வேத பகுதியில இந்த கேள்விக்கு பதில் இருக்கும், அதை எழுதுங்க. அதாவது முதல் கேள்வி, நீங்க படிக்கிற வேத பகுதியில கீழ்ப்படிய வேண்டிய கட்டளை எதுன்றதை எழுதுங்க. அதாவது இன்னைக்கு நீங்க ஆதியாகமம் 1 3 அதிகாரம் வரை படிக்கிறீங்கன்னா அந்த 3 அதிகாரம் வரையில உள்ள அந்த வேத வாசிப்புல தேவன் கீழ்ப்படிய வேண்டிய கட்டளை என்ன சொன்னாரு அப்படின்றத எழுதுங்க. 2வது கேள்வி, உரிமை பாராட்ட வேண்டிய வாக்கு தத்தம். அந்த 3 அதிகாரத்துல ஆண்டவர் எனக்கு இத வாக்கு தத்தமா கொடுத்திருக்கார், அதை நான் உரிமையா அது என்னுடையதுன்னு நான் அங்கீகரிக்கிறேன்றத அந்த வாக்கு தத்தத்தை எழுதுங்க. அதே மாதிரி இந்த 3 அதிகாரத்துல தவிர்க்க வேண்டிய பாவம், இதுவரை நாம் செஞ்ச பாவங்கள்ல அந்த 3 அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நாம தவிர்க்கணும் அப்படிங்கிறத எழுதுங்க. 4வது கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். தவிர்க்க வேண்டியதை தவிர்த்தாச்சு, இந்த அதிகாரத்துல நான் இதெல்லாம் கத்துக்கணும் அப்படி நினைக்கிறத 4வது பாடமா 4வது கேள்வியா வச்சுக்கோங்க. 5வது நாம் பின்பற்ற வேண்டிய சத்தியம். இந்த 3 அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொன்னாரு சொல்லியிருக்காரு, எனக்கு நான் எதெல்லாம் நான் கடைபிடிக்கணும், இதை எழுதுங்க. ஹல்லேலூயா. மீண்டும் தெளிவா இந்த கொஸ்டினை மட்டும் நான் சொல்றேன், அதை எழுதி வச்சுக்கோங்க. முதலாவது கீழ்ப்படிய வேண்டிய கட்டளை, 2வது
உரிமை பாராட்ட வேண்டிய வாக்குத்தத்தம். மூன்றாவது, தவிர்க்க வேண்டிய பாவம். நான்காவது, கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். ஐந்தாவது, நாம் பின்பற்ற வேண்டிய சத்தியம். இந்த 5 கேள்விக்கும் நான் 3 அதிகாரம் கொடுத்தாலும் சரி, 4 அதிகாரம் கொடுத்தாலும் சரி, அத்தனை அதிகாரத்திற்கும் பதில் அதில் உள்ளது. அதை கண்டுபிடிங்க. அப்ப நீங்க பொறுமையா படிக்கும் பொழுது இந்த 2026ல இந்த வேதத்தை முழுமையா நீங்க படிச்சிருவீங்க. அதுல ஒரு சில இடங்கள் புரியலைனாக்கா பிரச்சனை இல்லை, அப்புறமா அதை எழுதி வச்சு எங்களிடத்துல அந்த நார்மலா ஃப்ரீயா இருக்க நேரத்துல கேளுங்க. இப்ப இந்த 5 கேள்விக்கும் நாம பதில் அளிக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம். இந்த குரூப்ல நான் இருக்கேன், வேதத்தை படிக்கல, நான் எழுதல அப்படின்னா நான் உங்க மேல கோவப்படல. தயவு செய்து ஆண்டவரோடு நீங்க உறவாடணும்னு நாங்க நினைச்சு அதுக்காகத்தான் இத ஒரு கண்டிஷனா, ஒரு கட்டளையா உங்களுக்கு நாங்க கொடுக்கிறோம். ஏன்னா தெபோரா வேதாகம கல்லூரியில படிச்சவங்க வெறுமையாய் சோடை போனவர்களா, ஒன்றும் இல்லாதவர்களா இருக்க கூடாதுங்கிறது எங்களுடைய நோக்கம். எங்களுடைய நோக்கம்ன்றத தேவனுடைய சித்தம். அவர்தான் இந்த காலேஜுக்கே தலை. அவர் கொடுத்த வாக்கை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். சோ நீங்க இப்ப கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை, இந்த காணொளி முழுதும் நீங்க கேட்டிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இதுல நான் உங்களுக்கு கொடுத்த ஒரு டெஸ்ட் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய நேரத்தை இதுல குறிப்பிடுங்க. இந்த நேரத்தை குறிப்பிட்டு நீங்க எங்களுக்கு பதில் கொடுங்க. ரெண்டாவது, இத தவறாம படிங்க, தேவனோடு உறவாடுங்க. நீங்க அடுத்தவங்கள்ட்ட போய் ஜெபிக்க வேண்டியது இல்ல. உங்க வார்த்தை, உங்களுக்கு ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறாரோ, உங்களை ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாரோ, எது ஆண்டவருடைய சித்தமோ அது எல்லாவற்றையும் வெளிப்பாடுகள் கிடைக்க தேவனோடு நீங்க உறவாடுங்க. இந்த குவைட் டைம் மூலமாக ஆண்டவரோடு உறவாடி நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த வேதமே வெளிச்சம் இந்த குழுவுல இருக்கிற ஒருவரும் படிக்காதவங்க இங்க இருக்கக்கூடாது. எல்லாரும் இதில் படிக்கணும். இதில் கை அந்த தம் சிம்பிள் போடணும். இன்னைக்கு நான் 50வது நாள் படிச்சிட்டேன்னா டே 15 போட்டு ஒரு தம் அதை மட்டும் போட்டா போதும். உங்க பேர் அடிக்க வேணாம். ஏன்னா உங்க பேர்லாம் நாங்க எழுதி இங்க சேவ் பண்ணிருக்கோம்னா பேர் வந்துடும். நீங்க ஜஸ்ட் அந்த டே அந்த தம் சிம்பிள் மட்டும் போட்டா போதும். ஆண்டவர் பேசின அந்த 5 கேள்விக்கு பதிலா ஒரு புது நோட்டு போட்டு அந்த நோட்ல தெளிவா ஆதியாகமம் 1-3 வரையும் போட்டு ஹெட்டிங் போட்டு கேள்வி 1 பதில், 2 பதில், 3 பதில் அப்படின்னு நீங்க நீட்டா எழுதி வைங்க. நிச்சயமாக இது உங்களை நேர்ல வந்து சந்திக்கும் பொழுது இதை வாங்கி பார்ப்போம். ஓகேங்களா? எங்களை ஏமாத்துனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் உங்களோட பேசணுன்றது எங்களுடைய ஆசை, எங்களுடைய விருப்பம். எல்லாரும் தேவனோட அன்பா உறவாடணுன்றது அவருடைய சித்தம். அதுக்காக தான் நாங்க இவ்வளவு சொல்றோம். இந்த 1 மணி நேரம் நீங்க ஆண்டவருக்காக ஒதுக்குங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவார். இதே உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களும் அதே மாதிரி இதுல இணைஞ்சி படிக்கணும் அப்படின்னாக்கா அவங்களையும் எங்களுக்கு ஃபோன் நம்பரை கொடுத்து எங்கள்கிட்ட பேச சொல்லுங்க. நாங்க பேசுறோம். இந்த காணொலியை அவங்களுக்கு கொடுங்க, அவங்க தெரிஞ்சுக்கிட்டு வரட்டும். இதை முழுசா கேட்டுட்டு வரட்டும். இதோட முக்கியமான சில கண்டிஷன்ஸ் என்ன சொல்றேன்னா, இந்த வேதமே வெளிச்சம் குரூப்ல போடுற ஒவ்வொன்றையும், வேதமே வெளிச்சமா இருக்கட்டும், இல்ல தெபோரா பைபிள் காலேஜ் ரெகுலர் அண்ட் வெனஸ்டே சாட்டர்டே இந்த குழுவா இருக்கட்டும், போடுற ஒவ்வொரு காணொலியையும் கேளுங்க. ஒருவேளை கிளாஸ் மாறுதுனாலும் அதுல குறிப்பிட்டிருப்போம். அதனால எல்லா காணொலிகளையும் மற்ற உலக பிரகாரமான அந்த சமூக வலைதளங்களை நீங்க பயன்படுத்துவதை விட இந்த வாட்ஸ்அப் குழுமத்தில் அந்த குழுவில நீங்க ப்ராப்பரா அதை எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு விஷயங்கள் அன்றன்று அப்டேட் பண்ணப்படும். ஹல்லேலூயா. இந்த காணொலி முழுசும் நீங்க கேட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இத கேட்கலனாலும் கேட்டுட்டு நீங்க படிக்க ஆரம்பிங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். தெளிவு கிடைக்கலன்னா திரும்ப திரும்ப கேளுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தேவனோடு உறவாடக்கூடிய ஒரு வழியை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை நான் கற்றுக்கிட்டேன். இதன் மூலமா நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். இந்த 2026ல தெபோரா வேதாகம கல்லூரி மூலமா எல்லாரும் பயன்பெறணுன்றதுதான் எங்களுடைய நோக்கம். ஓகேங்களா? சரி, இப்ப இது எல்லாத்தையும் ஃபுல்லா கேட்டீங்களா என்னன்றது கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார்.
தள்ளிவிட்டும் கேட்காதீங்க, கேட்காமலும் இருக்காதீங்க. எனக்கு நீங்க கேட்டீங்களா கேட்கலையான்றத நீங்க குறிப்பிடுகிற அந்த நேரம் எனக்கு வாட்ஸ்அப்ல, எனக்கு பர்சனல் இல்ல, இந்த குரூப்லயே போடுங்க. வேதமே வெளிச்சம் குரூப்லயே ஒவ்வொருத்தரும் நான் இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரையன்றத எழுதி போடுங்க. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கின்ற தேவனுக்கு பயப்படும் பயமே ஞானத்தின் ஆரம்பம். நாம் இன்னைக்கு ஆண்டவருக்காக 1 மணி நேரத்தை கொடுப்போம். நிச்சயமா சொல்றேன், நான் இந்த காணொளியில சொன்னதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆண்டவர் 2026ல உங்களை மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாகவோ, சுவிசேஷகராகவோ, அப்போஸ்தலர்களாகவோ, இல்ல போதகராகவோ அல்லது மெய்ப்பராகவோ உங்களை அவர் நிச்சயமாக எடுப்பார். அவர் கையில் எடுத்து நீங்க உங்களை பயன்படுத்தக்கூடிய வகையில நீங்க அவருக்கு உண்மையும் உத்தமமா நடந்து கொள்ளுங்க. இப்பொழுதும் இந்த காணொளி மூலமா உங்கள் எல்லோரையும் இயேசுவின் நாமத்துல நாங்க பிளஸ் பண்ணுகிறோம். ஆண்டவர் உங்களோடு எப்பொழுதும் உறவாடி கொண்டு இருக்கணும்னு நாங்க விரும்புறோம். இந்த தெபோரா வேதாம கல்லூரியில உங்கள் நண்பர்கள் சேர விரும்பினா சொல்லுங்க. அவங்களுக்கு இப்ப புது பேட்ச் பிப்ரவரி மாதம் ஆரம்பமாகுது. இப்ப 8-9 பேர்கிட்ட பேர் கொடுத்துருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அதுல சேர்த்து விடுங்க. அவங்க எல்லாத்தையும் இதுல இணைத்து இந்த கல்லூரி மென்மேலும் தேவ சித்தத்தின்படி வளர நாங்க ஒப்பு கொடுத்து உழைப்பது போல நீங்களும் ஒப்பு கொடுத்து தேவனுக்காக எழும்ப வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உங்களை ஆசீர்வதிக்கிறோம். God bless you. Praise the Lord.